வரைக்கும் அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கு மரியாள், மார்த்தாள் பற்பல வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். எவ்வளவுதான் நம்ம எங்க வேணா இருக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், உலகம் முழுவ போகலாம், ஆனாலும் எது விசேஷமானதுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதுதான். அவருடைய வசனத்தை கேட்பதற்கு அவருடைய சமூகத்தில் உட்கார்வதுதான். இங்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க யாரை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க? நல்ல பங்காக இயேசுவை தெரிந்து கொள்ளுங்க. அவரே நல்ல பங்கு. இங்கு மரியாள் நல்ல பங்காகிய இயேசுவை அவள் தெரிந்து கொண்டார். நான் 13ஆம் வயது படிக்கும் பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தேன். ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்கல. 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நான் ஊழியம் பண்றதுக்கு, ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவதற்கு உண்மையா இருந்தேன். 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு கப்பல் எனக்கு வேலை கிடைச்சது. அந்த வேலையில நான் ஜாயின் பண்ணி அமெரிக்கா தேசத்துல ஒரு 5 வருடம் நான் வேலை செய்தேன். அதன் பிறகு ஆண்டவரை அப்படியே விட்டுட்டேன். கர்த்தரை தெரிந்து கொள்ளாம போயிட்டேன். ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன். அதனால மனக்குழப்பமாயி பைத்தியமாயி 10 தடவை சூசைட் அட்டன் பண்ணுவதற்கு நான் முயற்சி செய்தேன். பிரியமானவர்களே, அதன் பிறகு ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் விட்டு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவரை இப்ப நல்ல பங்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய நல்ல பங்கு. அப்போ நம்ம வேலை செய்யறது, ஊர் ஃபுல்லா போறது, இதெல்லாம் முக்கியம் இல்ல. We must spend our time in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நேரம் செலவழிப்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. முக்கியம், அதுதான் முக்கியம். மார்த்தாளா மரியாளா அப்படின்னு பார்க்கும்போது இங்க மரியாள் தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப அதுதான் முக்கியம். நீங்க ஆண்டவர் உண்மையா இருக்கிறீங்க. நான் ஜெபம் ஆண்டவரை மேகங்களுக்கு கட்டளையிடணும். இங்க பார்வையற்றல் வர்றாங்கப்பா, நாங்க உள்ள உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. ஜெபம் பண்ணேன், 2-3 தடவை ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அதுல நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு நாளுங்க இங்க இது மாதிரிதான் மே மாசம் நாங்க இது மாதிரிதான் ஜெபம் ஒண்ணு வைக்கிறேன். செம்ம வெயிலுங்க, அனல் தாக்க முடியல. உள்ள ரொம்ப சூடு, ஒத்தக்கால் செதுருது, உள்ள இருக்க முடியல. 10 மணிக்கெல்லாம் வேர்வை கொட்டுது. நான் ஜெபம் நான் பண்ணேன், தகப்பனே நீங்க இங்க கூட இருக்கிறது உண்மையானால், நீங்க உண்மையா இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்க கூட இருக்கிறீங்களா அப்படி நான் இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இதே மாதிரி மைக்கில் ஜெபம் பண்றேன், நீங்க ப்ரூவ் பண்ணணும் ஆண்டவரே.
இப்பொழுதே இடத்துல குளிர்ந்த காற்று வீசணும்னு ஜெபம் பண்றேன். எல்லாரும் யோசனை பண்ணிருப்பாங்க, என்ன அவன் பைத்தியக்காரன் இப்படி ஜெபம் பண்றாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. 1 hour, அதாவது 10 மணிக்கு ஜெபம் பண்றேன்னா 1 மணி நேரம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு 12 மணி வேத்து கொட்டுதுங்க. திடீர்னு மேகங்கள் எல்லாம் இருள ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. திடீரென்று மேகங்கள் எல்லாம் இருண்டு கொஞ்சம் அந்த மழை 1/2 hour தான் பெஞ்சது. ஹல்லேலூயா. கொடுமையான சூழ்நிலையை உண்டாக்கி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தினார். அதனால என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். அவர் எவ்வளோ பெரியவர். மாம்சமான நாம பேசுறது அவர் கேட்கும்போது எவ்வளோ தாழ்மை உள்ள தேவன் என்பதை நாம எவ்வளோ உணர்கிறோம். மோசே ஜெபம் பண்ற, ஆண்டவரே இதை செய்யுங்க, உங்க சித்தத்தின்படியே நான் செய்யறேன்னு சொன்னேன். பிரியமானவர்களே, ஆக ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு நல்ல பங்கு அவர் தான். அப்ப எது முக்கியம்னா கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இருப்பதுதான் முக்கியம். இன்னைக்கு மத்தியிலிருந்து 3 வேத பகுதிகளை நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த 3 வேத பகுதிகளை எது முக்கியம்னு அதிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சற்று தியானம் பண்ணலாம். மத்தேயு 3 அதிகாரத்துல 7 இருந்து 12 வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்க என்ன சம்பவம்னா, வனாந்திரத்துல என்ன பண்ண, வனாந்திரத்துல யோவான் ஸ்நானகன் இது மாதிரி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அங்கு திரளான ஜனங்கள் வருகிறார்கள். பரிசேயர் வருகிறார்கள், சதுசேயர் வருகிறார்கள். இவன் மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ 7ஆம் வசனத்திலிருந்து நிறைய பேர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகனால என்ன பண்ணினார்கள்? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எத்தனை பேர் ஞான ஸ்நானம் இங்க பெற்றீர்கள்? கை தூக்குங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் பெற்றிருக்கிறீங்க. யாருமே பெறாதவங்க கிடையாது. பிரதர், நீங்க பெற்றுட்டீங்களா? ஹல்லேலூயா. அது மாதிரிதான் அங்க தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகன் மூலம் என்ன பண்றாங்க? ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேக தன்னிடத்தில் வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப சொல்ற 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதுதாங்க முக்கியம். இந்த வேத பகுதியில இந்த யோவான் ஸ்நானகன் மூலம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீ கொடுக்க வேண்டும். மற்றதெல்லாம் அப்புறம். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், அதெல்லாம் அப்புறம். நான் அந்த சொசைட்டிக்காரன், அதெல்லாம் அப்புறம். என்கிட்ட பெரிய பணபலம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம்ங்க. நான் யூஎஸ்ஏ போயிட்டு வந்தேன். சிலர் எப்போ பார்த்தாலும் யூஎஸ்ஏ போயிட்டு வந்தேன். நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தேன். நான் அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன். இதெல்லாம் அப்புறங்க. முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு வாழ்வு அது உமக்காக, உயிரெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இந்த ஒரு வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ போறீங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படிதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். மனதிரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி. பிரியமானவர்களே, இந்த கனி நீங்கள் பார்வையற்றவர்கள் நீங்க கொடுக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா?
உண்மையிலேயே நான் ஆண்டவருக்காக இப்படியாப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சற்று யோசித்து பாருங்க. இங்கு நிறைய பேர் வராங்க, ஆனா அவன் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரான்னு பார்த்தா கிடையாது. இங்க 30 பேர் இருக்கிறோம், 30 பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரா என்றால் கிடையாது. எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். பிரதர், யார் ஞானஸ்தானம் பெற்றுன்னு கை தூக்கணும், எல்லாரும் தூக்குனீங்க, எல்லாரும் சபைக்கு போடுறீங்க தான். ஆனா அவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? There is a question mark. கிடையாது. இது யோவான்ஸ்நானனை பாப்படுறதுக்கு நிறைய பரிசேயர் சதுசேயர் நிறைய கூட்டங்கள் வந்தது, ஆனா எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கல. எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவோமா? அது கேள்விக்குறிதான். யார் போக முடியும்? முக்கியமானது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்கிறவர்கள், அவர்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். We must bear fruits. இதுதான் ஆண்டவருடைய ஆதங்கம். நம்ம இந்த fruitful life வாழணும், fruitful life வாழணும். இப்போ இங்க ஒரு புத்தகம் வராங்கன்னா இது 3ஆவது தடவையா நடத்துறோம். இது எல்லாராலையும் முடியுமா? முடியாது. நானே இது யோசனை பண்ணல. ஒரு பார்வையற்றவர்களுக்கு நம்ம உணவு பரிமாறணும்னா அப்ப ஆரம்பத்தில் நான் என்ன யோசனை பண்ண, பைத்தியக்காரர்களா இருக்கிறவங்க, அதாவது அவர் கோச்சிக்கினார் பிரதர், அதெல்லாம் சொல்லக்கூடாது, பைத்தியக்காரர்கள் சொன்னாரு. நீ என்ன சொன்னீங்க? மனநோயாளி, மனநல பாதிக்கப்பட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா நானும் அந்த வழியில போய் அங்க வந்தவன் தான், அங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன் நான். அதனால அவங்கள நான் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு அப்போவே யோசனை பண்ணியிருந்தேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆள் நிற்க மாட்டாங்க. இங்கேயே வந்து ஒரு ஆள் இன்னொரு உட்கார வச்சேன், மனநல பாதிக்கப்பட்டு உட்கார வச்சு ஐயா உட்காரியான்னு சொல்லி எப்பயோ கெஞ்சி கூத்தாடி அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் துவைச்சு போட்டு எல்லாம் பண்ணி இங்க உட்கார வச்சா, மறுநாள் ஒரு 2 கிலோமீட்டர் தனியா அவங்க சுத்திட்டு இருக்காரு தனியா, ஆளே இங்க இல்லை. சரி நம்ம சகோதரன் ஏதோ சுத்துறாரு வந்துடுவாரு பார்த்தா வரவே மாட்டாரு. சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காரு. பஸ்ஸுக்கு சேர்த்துச்சுன்னா அந்த ஒரு பையன் கூட்டப்பா அது மாதிரிலாம் சுத்தக்கூடாது. அது சொன்னதுக்கு அவருக்கு ரொம்ப கோபம் வந்து போச்சு. அப்ப ஏதாவது ஒரு சொன்னா அவருக்கு ரொம்ப கோபம். அப்புறம் ஒரு 2 தடவை இருந்துட்டாரு. திரும்ப வெளியே சுத்திட்டு இருந்தா சொன்ன வெளியெல்லாம் போகக்கூடாது பிரதர், உள்ளதான் இருக்கணும். அது ஒரு பிடிக்கல, நான் வரல, நான் இங்க எங்கேயோ போறேன், அது போய்கிட்டே இருப்பேன். எவ்வளோ ட்ரை பண்ணேன் இது மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களை பராமரிக்கணும்னு. ஒன்னொருத்தர் கூப்பிட்டு வட்டெல்லாம் அடிச்சு முடி இப்படி வளர்த்துட்டு இருந்தேன். இந்த ஏரியாவில் தான் அவரை எடுத்து வந்து இங்க படுக்க வச்சுங்க, படுத்துக்கோ, சாப்பாடுலாம் போட்டேன். மகன் வந்து பாரு ஆளே இல்லை, அவங்களும் நிற்க மாட்டாங்க. புரிஞ்சு போச்சு, ஐயோ இவங்க கூட இவங்க பின்னாடி போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்போ முயற்சி பண்ணிதான் இருக்கிறேன். போன மாசத்துல கூட ஒரு ஐயாவை இங்க கூப்பிட்டு ஒருத்தர் தனியாவே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டேன், எனக்கு வழி தெரியல நைட்டு 1 மணிக்கு எனக்கு வழி காட்டுங்க, வழி தோற்குன்னு சொன்னா அது ஒரு தெரியல, எனக்கு இதெல்லாம் தெரியாது. சரி பொன்னேரிக்கு வாங்க, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு அதெல்லாம் பஸ்லாம் யாரும் தெரியாது, மனம் பாதிக்கப்பட்டுடுச்சு. சரி இப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு நாம சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இவர்களை இந்த உணவு கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாராலும் இது முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் பணம் வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய முடியாது. செய்ய முடியும்? கண்ணு மறுக்கப்பட்டு என் தம்பி 1.25 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறான். 1.25 லட்சம் மாசம் வீணா செலவு பண்ணிருக்கான். ஃபுல்லா சரக்கு வாங்கி தரான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அந்த சாராயம், இந்த சாராயம், அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டலு, வீணா செலவழிக்கிறான். ஆனா இது மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய அவனால முடியாது, மனசு வராது, அது ஆண்டவர் விரும்பல. ஆகவே இந்த ஊழியம் இது மாதிரி செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்த பிரதர்லாம் கிருபை கொடுத்திருக்கிறாரு.
அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆக இந்த முக்கியமான ஒரு காரியம், நாம இந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ வேண்டும். நான் பயன்படுத்துறாரு 10 பேருக்கு ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதுவே நல்ல கனி. அல்லேலூயா. அது மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அந்த கனியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்போதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்க முடியும். நான் பாட்டு புது பாடலை எழுதிருக்கேன். ஒரே ஒரு சார்ந்த நான் உங்களுக்காக பாடி காமிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நிறைய ஊழியங்கள் எனக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. ஒவ்வொரு காசிமேட்ல மீட்டிங் நடத்துறேன். இங்கே 2 அங்க ஒரு கிராமம் இருக்கு, அங்க ஜபம் நடத்துறேன். மீஞ்சூர் சகோதரர்கள் மூலம் ஓப்பனர் மீட்டிங் நடத்துறோம். சிறுவர் ஊழியம் எல்லாமே நடந்தது. கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பாடல் ஊழியமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கு. ஒரே ஒரு சாரணத்தை பாரு. உண்மையை நேசிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையை நேசிக்கிறேன். அந்த பாட்டு நானே எழுதி பாடிருக்கேன். சும்மா சிம்பிளா மியூசிக் கீபோர்ட்லயே பாடிருக்கேன். இயேசுவை நேசிக்கிறேன். உம்மையை நேசிக்கிறேன் இயேசையா, உம்மையை நேசிக்கிறேன். உம்மையை நேசிக்கிறேன் இயேசையா, உம்மையை நேசிக்கிறேன். யாரை நேசிக்கிறேன்? மனத்தாழ்மை உள்ளவர். மனத்தாழ்மை உள்ளவரே, ஊழியங்கள் செய்ய வந்தீர். மனத்தாழ்மை உள்ளவரே, ஊழியங்கள் செய்ய வந்தீர். என் போதகரே இயேசுராஜா, உமக்கே ஆராதனை. என் போதகரே இயேசுராஜா, உமக்கே ஆராதனை. உம்மையை நேசிக்கிறேன் இயேசையா, உம்மையை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா கனிவுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை பலருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். அவர் இந்த பாடலை கொடுத்து, எனக்கு இந்த எழுதி பாடலான்னு தெரியாது, ஏதோ பாட்டு பாடுவேன். ஆனா இது எழுதி பாடுறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு 5 பாட்டு பாடி நான் இந்த கேசட் வெளியிட்டேன். அடுத்த தடவை கூட இதெல்லாம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கனியுள்ள வாழ்க்கை, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். நாம இப்படி போலனா ஆண்டவர் நம்ம அந்த மரத்தை என்ன பண்றாரு? அறுத்துற இல்லைங்களா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்தது நோக்கம் என்னன்னா, நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அதர்வைஸ் நம்ம ஊழியம் செய்யணும். நம்ம பேருக்கு எந்த விதத்திலையாவது நம்ம பிரயோஜனப்படணும். கொடுத்த தாளத்தை எடுத்து புதைச்சிட கூடாது. ஹல்லேலூயா. புதைச்சிட்டுனா கர்த்தர் இருக்கிறதையும் பிடுங்கிக் கொள்ளுவார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 - 9 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கே கனி கொடுக்காத ஒரு மரத்தை வெட்ட சொல்றார். அந்த அத்தி மரத்தை வெட்ட சொல்றார். கனி கொடுக்காத அந்த மரத்தை என்ன பண்றாரு? அப்போ அந்த வேலைக்காரன் வந்து கெஞ்சலாம் எஜமானி கிட்ட, இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் எரு போடுறேன், அது கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி போடுவோம் அப்படின்னு அவன் கெஞ்சலாம். இதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது ஓமையாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த வருஷமும் நீ கனி கொடுக்கணும், நிச்சயமா இயேசு என்ன பண்ண வெட்டிதான் போடுவாரு. நாம கிறிஸ்துவ உலகத்துல
வந்த நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழணும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா 1 to 10 வரை வாசித்து பாருங்கள். அங்கு கசப்பான கனியை கொடுத்த ஒரு மரத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மேகங்களுக்கு கட்டளையிடுவேன், இனி மழை பெய்யக்கூடாது, அதன் வேலிகளை எடுத்து போடுவேன், மாடுகள் வந்து மேய்ந்து போடட்டும் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் நான் உமக்கு கனியுள்ள வாழ்க்கை நான் வாழணும். ஹல்லேலூயா. நான் வந்து ஆண்டவரே நான் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழணும்ப்பா, அப்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிற நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு எரு போடுவாரு, உங்களை வேலி அமைப்பாரு. இது வரைக்கும் நான் விழிவந்த நான் சொல்றேன், ஆண்டவர் கூட நிக்கிறேங்க, என் ஆண்டவர் சறுக்கிறது கூட கீழே விட சருகி கூட நான் கீழே விடல. ஸ்லிப் அப்படி கீழே போக ஆண்டவர் நிம்மதியில வச்சிருக்காரு. அப்பெல்லாம் சறுக்கி கூட விடாதபடி தாங்குகிற தேவன். இவ்வளவு வண்டி போது என்ன ஆண்டு ஒப்பு கொடுப்பாரா? நிச்சயமா அவர் கொடுக்கல. இது வரைக்கும் பைக்ல தான் என் பிரயாணம். அடிக்கடி என் ராயபுரத்திலிருந்து வரேன், 40 கிலோமீட்டர் வந்து போறேன். வாரம் 2 தடவை 3 தடவை இங்கே வந்துட்டு போகிறேன். நாங்கள் திரைப்பட ஊழியெல்லாம் நாங்கள் போடுறோம். இந்த கிராமத்தெல்லாம் அடிக்கடி வர வேண்டி இருக்கு. அப்போ எவ்வளோ வண்டி மத்தியில் இந்த பைக்கை ஓட்டிட்டு வரும்போது எவ்வளவோ ஆபத்தில் இருந்து கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். காரணம் எரு போடுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தனக்கு பிரியமா நடக்கிறாங்க அவங்களுக்கு எரு போடுவார், வேலி அமைப்பார், பாதுகாப்பு கொடுப்பார். நாம இந்த அதனால இந்த ஒரு கனியுள்ள வாழ்க்கை நீங்க வாழுங்க. மீட்டிங் போறது தப்பு இல்லை, ஆனா அதன் மூலம் உங்களுக்கு என்ன, மற்றவங்களுக்கு நீங்க எதனால பயன்படுறீங்க, தேவ ராஜ்யத்துக்கு நீங்க எப்படி உபயோகம் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க பாருங்க. அதுதான் நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன், உப்பா இருங்க. உண்மையில நான் சொல்றேங்க, இந்த ஊழியத்தை நிறுத்தலாம்னு பார்த்தேன். அந்த எண்ணம் வருது, பிசாசு கொடுக்கலாம், ஏன் கஷ்டப்பட்டு ஓடிக்கின்னு. ஆனா ஆண்டவர் என்ன உள்ளத்தில் நான் நிறுத்தக்கூடாது, வைராக்கியம் நான் நிறுத்த மாட்டேன். நான் ஜெபம் நடத்துவேன், பிரேயர் பண்ணேன். என்கிட்ட இருக்குதா இல்லையோ ஆண்டவர் செய்து முடிப்பார். போன மாசம் ஆண்டவர் தான் செஞ்சு முடிச்சாரு, இந்த மாசம் பிரதர் மூலமாக அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஏங்க நான் காசு கொடுக்கறது கூட நான் கொடுக்கல, இது கர்த்தர் கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிறாரு. காரணம் ஆண்டவருக்காக நாம உப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. வெளிச்சமா இருக்கணும். அப்பதான் மலையில இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். கண்பானவர்களே, ஆகவே நாம் இப்படியாப்பட்ட ஒரு இதுதான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை அவர் உண்டு பண்ணுவார். ஆக முக்கியமானது எது? நம்ம இந்த ஆவிக்குரிய கனி கொடுக்கணும். ஆவிக்குரிய கனி என்றால் கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க தான் உப்பு, இல்லைங்களா? எபிரேயர் 13:15 சொல்றோம், ஸ்தோத்திர பலியாகிய கனி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் சொல்றது இதெல்லாம் நல்ல கிரியைகள். எபேசியர் 5:9 வாசிக்கிறோம், நல்ல குணங்கள். நல்ல குணங்கள்லாம் என்னது? ஒரு கனி, நல்ல குணம். சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நீதி, உண்மை, நேர்மை, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கனி உள்ள வாழ்க்கை. இது மாதிரி தான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணது 6 வாரம் போய் பிரசங்கம் பண்ற இடத்துல தான்
அப்பதான் முதல்ல கேட்கிறேன். ஒரு அம்மா சொல்றாங்க, என்னை பத்தி சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல உள்ளம் இருக்குது. இது புதுசா இருந்துச்சு கேட்கும் போது. என்ன இவங்க புதுசா இருக்காங்க, புதுசா சொல்றாங்க. ஐயா உங்க உண்மையில் நல்ல உள்ளங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையில நான் நினைச்சுக்கினா இது ஏன் உள்ள கர்த்தர் கொடுத்த இருதயம், கர்த்தர் கொடுத்த உள்ளம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம கொடுத்துருக்காரு. ஆகவே இந்த ஆவிக்குரிய கனிகளை நீங்க இனிமேல் கொடுங்க. இதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. மாற்றதெல்லாம் அப்புறம் டாடா பாய் சொல்லுங்க. உண்மையிலே நான் முதலமைச்சர் விஜய்ங்க சொல்றாங்க, நான் தப்பா நான் சொல்ல, அவரோட முடிகிறது தான் வரட்டும் இல்லைன்னு சொல்றேன். ஆனா அவரு அங்க வராரா இல்லையான்னு தெரியல, போலீஸ் வைக்கிறாங்க. வராரு. ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கி அப்படி ஓடுதுங்க. பலிவிடு வராரு. அந்த குழந்தைய தூக்கின்னு கத்திக்கிட்டே போகுது. பைக்ல பையனை ஆடிட்டு ஓட்டுறான்னு சொல்லி, என்னடா இந்த இவ்வளோ பரபரப்பா போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மெயின் ரோட்ல விஜய் வராரு. என்னடா இது இப்படி ஜனங்க பைத்தியம் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப போற வழியில கீழே குழந்தைங்க ஏதாவது ஒண்ணு ஆகுது. இதெல்லாம் யோசனை பண்ண மாட்டாங்க. அங்க போனா அங்க ஒரு ஜனம், அங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், இப்படி நிறைய கூட்டம் அந்த காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மற்றதெல்லாம் அப்புறம் இதுதான் போய் நிறைய பாக்குறாங்க. இருக்கட்டும், அது அப்புறம் ஆண்டவன் எதுக்கு அழைச்சாரு, உன் நோக்கம் என்ன, அதை நீ பாரு. கர்த்தருடைய சித்தம் என்ன, எதுக்கு ஆண்டவன் அழைச்சாரு, ஒவ்வொன்றத்தை நீ பாருப்பா. பிரியமானவர்களே, இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு வேத பகுதியை நான் காண்பிக்கிறேன். மத்தேயு 15 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயுல மட்டும்தான் நான் காண்பிக்க முடியும். மத்தேயு 15 அதிகாரத்துல பாருங்க, அங்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே. கை கழுவாம சாப்பிடுறது குற்றம் முடிச்சுட்டான். யாரு? இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். எது முக்கியமா அதை பார்க்காம கை கழுவாம வந்து சாப்பிடுறாங்க. இவரை முதல்ல புடி. இது மாதிரி ஒரு கூட்டம் அங்க இயேசு கிட்ட வந்து, நீ உன் கை கழுவாம சீடெல்லாம் சாப்பிடுறாங்களே, இதை குறித்து நீ கவலைப்படலையா? அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு? அவர்களுக்கு அவர் பிரிவுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனை உன் தாயின் கனப்பண்ணுமாய் என்றும் தகப்பனையால் தாயோடு நிந்திக்கும் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாலும் தகப்பனையால் தாயோடு நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்க கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையால் தன் தாயின் கனம் பண்ணாமல் போனாலும் அவன் கடமை தீர்ந்து என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்களே. இவங்க என்ன சொல்றாங்க? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இவங்க போய் ஜெபம் பண்றாங்க, நான் கனம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பேன் இப்படி சொல்லிட்டு வந்துடுறது. ஆனா எதையுமே அவங்க செய்யறதில்லை. இப்படியாக ஆண்டவருடைய கற்பனையை அவர்கள் அவமாக்கி போடுகிறார்கள். கர்த்தருடைய கற்பனையை அவமாக்கி போடுகிறார்கள். தேவையில்லாததை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நான் இந்த தரிசனம் கண்டேன் இதையே பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. நான் தப்புன்னு நான் சொல்ல, அதெல்லாம் இருக்குது தான். இன்னும் சிலர் போன பிசாசை பத்தி அதிகமா பேசுறவங்களும் இருக்கிறாங்க, பிசாசோடு சண்டை போடுறவங்களும் இருக்கிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா அந்த பிசாசோடய சண்டை போட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எது முக்கியம்? கர்த்தருடைய கற்பனையின்படி நடப்பதுதான்
மிக மிக முக்கியம் என்பதை நீங்க புரிஞ்சுங்க. அதுதான் இங்க ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். மனுஷனுடைய கற்பனைகளை நீ உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். இந்த கற்பனையின்படி நடப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆமா, உபாகம் 5:9-10 வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை நல்லா நான் உன்னுத்து கவனிச்சுட்டேன். இடத்துல நான் போட்டிருக்கு, என்னிடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இது நல்லா நோட் பண்ண. என்ன இது? அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். பாருங்க, என்னை பகைக்கிறவர்களை குறித்து நான் என்ன பண்ண 3-4 தலைமுறை மட்டும் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். ஆனா என் கண்ணத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளின்படி நடக்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன்னு சொல்றேன். இது நல்லா நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எத்தனை பேர் இறந்து இருக்கிறாங்க இல்லைங்களா? இது என் மனசுல வருது. எங்க அப்பா இறந்து இருக்கிறார், எங்க சித்தப்பா இறந்து இருக்கிறார். இதை நான் என்ன யோசனை பண்ணனா, ஒருவேளை நாம ஆண்டவருடைய கற்பனைப்படி நடந்தால் நம்முடைய தலைமுறைக்கு கூட அவர் என்ன செய்யலாம், ஒருவேளை இரக்கம் பாராட்டலாம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. எங்க அப்பா உயிரோடு எழுப்பலாம், ரட்சிக்கப்படாம இறந்திருந்தா கூட கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டலாம், சித்தப்பாவுக்கு இரக்கம் பாராட்டலாம் அப்படின்னு எண்ணியே நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி கற்பனை நடந்தா நிச்சயமா சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாராமே, இரக்கமா இருப்பாராமே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு மனுஷன் சொல்றத நம்ம கேட்கணும் இல்லைன்னு சொல்ல, அதை விட மேலானது கடவுள் சொல்றதை கேட்டு வாழ்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்ல 10 வருடம் ஆண்டவர் சொல்லி நடக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லி நடக்கிறேன். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே நான் நடக்கிறேன். அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறேன். இனி வரைக்கும் நான் படுத்து படுக்க ஆகல. 10 வருஷம் ஆகுது. ஹல்லேலூயா. படுத்து படுக்க ஆகல. 10 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஊழியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனை என் அப்பா சொன்னா நான் உடனே செய்வேன். பிதாவா இது என்ன சொன்னா செய்வேன். சரிங்க ஆண்டு, இப்போது போறேன், ஊழியத்துக்கு போறேன், காசு இருக்குது இல்லைன்னா யோசனை பண்ண மாட்டேன், போவேன், ஊழியம் செய்வேன். பிரதர் மோசஸ் பிரதர் பேரு, இவர் தான் சொன்னார், பிரதர் நான் ஓப்பன் மீட்டிங் பண்ணணும். ஓப்பன் மீட்டிங் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, இது மாதிரி நம்ம கிரவுண்ட்ல மீட்டிங் நடத்தலாம். முதல் என்கிட்ட வந்து சொல்றேன். சரி, அவரு சந்தேகத்துல சொன்னாரு. எனக்குள்ளே ஒரு சந்தேகம் தான், எப்படி நம்ம கிரவுண்ட்ல மீட்டிங் நடத்த போறோம், நமக்கு ஆள் சப்போர்ட் இல்லை, ஒண்ணுமே இல்லையே, எப்படி இவரு உற்சாகப்படுத்துற, நம்ம செஞ்சே தீருவோம், நீங்களும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். சரிங்க பிரதர், நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டக்குன்னு பிளான் போட்டோம், எல்லாம் பண்ணோம். ஆண்டவருடைய கிருபையினால் இதே சோமஞ்சேரியில அந்த மீட்டிங் நடத்த உதவி செஞ்சார். 80 பேர் மேல வந்தாங்க. 80 பேர் மேல. அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. என்னடா இது, நமக்கு யாருமே இல்லை, சும்மா பேசணும், டக்குன்னு அந்த ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அதை தொடர்ந்து காசிமேடுல ஓப்பனர் மீட்டிங் போட்டோம். அங்க 50 பேர் தான் வந்தாங்க. ஹல்லேலூயா. அங்கேயும் ஓப்பனர் மீட்டிங் நல்லபடியா நடந்தது. இப்போ சமீபத்துல நெய்தவாயில ஒரு ஓப்பனர் கிரவுண்ட்ல மீட்டிங் நடத்தினோம். கிட்டத்தட்ட 200 பேரை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவன் கற்பனை, அவர் என்ன சொல்றாரு செஞ்சுடுவோம். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, போப்பா, பிரதர் மூலம் சொல்றாரு, சாப்பா செய்ப்பா, அந்த மீட்டிங் செய், போ. சரி ஆண்டவர். இவரு சிங்கிள் பிரதர் கார்த்திக், நான் அங்கே சிங்கிள்பட்டில் ஊழியம் செய்யும் போது விட்டு சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி நம்ம எடுத்து இது மாதிரிலாம் மீட்டிங் வைக்கணும். உடனே அவர் பிரதர் கலங்க இது பண்ணாதீங்க, நாங்கள் நடத்துகிறோம்.
நான் சப்போர்ட் பண்றேன். அதுக்கும் சரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஓகே ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே. அப்புறம் யாரோ டீம் மீட் வந்தார் அங்க காசிமேட்ல. சரி வரட்டும், எதுவுமே நோ சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஊழியனா எஸ், எப்போதுமே பாசிட்டிவ், வாங்க செய்யலாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியம். ஆகவே கர்த்தருடைய கற்பனைக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீங்க கூட பாருங்க, மத்திய ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் பிசாசு கிட்ட என்ன பேசுகிறார்? வசனத்தை தான் எடுத்து வரல. man shall not live by bread alone, but every மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இந்த வசனத்துல உண்மையிலே நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சா பரவாயில்ல, உண்மையிலேயே அதிலிருந்து கொண்டு வந்து இந்த வேதாகமம். ஹல்லேலூயா. அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த வேதாகமம். அந்த மனசு குழம்பி எங்க இருக்குன்னே தெரியாம போயிட்டேன். மென்டல் மாதிரி ஆயிட்டேன். சூசைட்லாம் ட்ரை பண்ணேன், தூக்கம் இல்லை, சாப்பிடு. இப்ப காலையில நம்ம ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நல்ல சுவாசத்தை நல்ல சுவாசிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல தூங்குறதுக்கு கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல ஃப்ரீயா போஷன் போறது கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். அந்த மனநல பாதிக்கப்பட்ட டைம்ல இதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. நீங்களும் மனநல பாதிக்கப்பட்டு பாருங்க, அவங்களால ஃப்ரீயா மோஷன் போக முடியாது, தூங்க முடியாது, சுவாசிக்க முடியாது. அது மாதிரிதான் நான் இருந்தேன். இந்த வேத வாக்கியம் என்னை தெளிவுபடுத்தி என்னை சிறு பிள்ளையை போல மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த கற்பனைகள் உங்களை உருமாற்றும், உங்களை உயிர்ப்பிக்கும், இல்லைங்களா? ஆகவே சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வசனத்தை தான் பயன்படுத்தினாரு. பரலோகத்துக்கு போறதுக்கும் இந்த வசனம் தான் முக்கியம். மத்திய 7 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ கற்பனை, உங்க பாரம்பரியத்தை குப்பத்துக்குள்ள போடுங்க. கை கழுவாம சாப்பிடுறது, ஈஸ்ட் பக்கமா உட்காந்து பாக்குறது, இப்படியா சம்பிரதாயங்கள், இதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. மத்த 28:20 என்ன சொன்னார்? நீங்க போய் சகல ஜாதிகள் சீசனாக்கி என் கற்பனைகளை நீங்க அவங்க கை கொள்ளும்படி செய்யுங்க. இதுதானே சொன்னாரு. நான் வந்து விழுவதுன்னா நான் கற்பனைக்கு முதலிடம் கொடுக்குறேன். எனக்கு என்ன உயிர்ப்பிச்சு இந்த வசனம் தான். ஒரு சபையில எனக்கு கோவப்பட்டேன், எப்ப பார்த்தாலும் வசனம் தான் நீங்க பேச மாட்டீங்க, ஜபத்தை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அவங்க வந்து ஜபிக்கிறவங்க. ஏன்னா இதுவரை ரொம்ப போயிடுச்சு சொல்லி, அம்மா எனக்கு ஆண்டவர் வசனம் தான் கற்றுக் கொடுத்துருக்காருமா, வசனம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் நான் பேசுவேன், அதுதான் என்ன உயிர்ப்பிச்சது. இல்லை, ஜபம் தான் முக்கியம். இப்படின்னு அவங்க என்கிட்ட போட்டி வந்தாங்க. அப்புறமா நான் தெளிவுபடுத்தினேன், வசனம் படிச்சாதான் நீங்க ஜபிக்கவே முடியும் அப்படின்னு சொன்னேன். ஒரு இன்புட் வேணுங்க, கர்த்தருடைய இன்புட் வேணும். இன்புட் இல்லாம நீயே எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் ஒத்துக்கினாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆகவே இந்த கற்பனை, ஹalleluya. There was a man, there was a disciple of Jesus, Peter. Peter gone and tried to catch fish by his own effort. அவருடைய சொந்த முயற்சியால மீன் பிடிக்க முயற்சி பண்றான். He does not catch any fish. எதுவுமே பிடிக்கல. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். இவன் சோர்ந்து போய் வரான். என்ன பீட்டர், நீ வந்து மீன் பிடிக்கலையா? இரவு முழுவதும் ட்ரை பண்ண ஆண்டவரே, ஒரு மீன் கூட அகப்படல. அப்படியா? சரி, இப்ப வந்து நீ வலதுபுறமாக என்ன பண்ண, வலையை போடு, சற்று ஆழத்துல போயிட்டு வலதுபுறமாக வலையை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த Peter does not hesitate to say any word against Jesus' word, does not refuse to do. அந்த எதிர்த்து பேசாம, நான் கார்பெண்டரியா, நீ கார்பெண்டர், நான் ஃபிஷர்மேன், எனக்கு தெரியாத காரியம் உனக்கு தெரிஞ்சிச்சான் வாக்குவாதம் பண்ணாம
அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஐயரே உன் வார்த்தையின்படியே செய்கிறேன், அல்லேலூயா, உன் வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொன்னான். நம்முடைய பிதாவாகிய தேவன் சொன்னார், கீழ்ப்படி, say yes to Lord. தீமையோடு ஏத்து நிக்காத ஆண்டவனுக்கு சொன்னார். அன்னைக்கு பிடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் நான் தீமையோடு ஏத்து நிக்கவே இல்லை. எவனாவது அடிக்க வந்து அடிப்பாரு, பிரச்சனையே இல்லப்பா. எங்க ஆண்டு சொல்லிட்டாரு, தீமையோடு ஏத்து நிக்காத, சண்டை போடாதன்னு சொல்லிட்டாரு. நான் யாரும் சண்டை போறதே இல்லை. எனக்கு அவன் மேல அன்புதான் வருது. ஏன்னா ஆண்டு வசனத்தை கேட்டு கேட்டு என்கிட்ட சண்டை போடுறவனும் கம்மியாகிட்டே வராங்க. பேதுரு ஒரு வார்த்தை, ஐயரே நான் வார்த்தைப்படி செய்கிறேன், போய் வலைய போட்டா நிறைய மீனை பிடிச்சாங்க. ஹல்லேலூயா. Just like him, be like him. பீட்டர் மாதிரி நீங்களும் இருங்க. எல்லாரும் அவனை விட்டு போறாங்க. யோவான் 6:68. ஆனா யோவா மட்டும் போக மாட்டான். என்ன தெரியுமா சொன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே, நாங்க எப்படி போவோம்? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வசனங்கள் தாராளமா வரும். நான் வீட்டுல போய் எல்லாம் வசனம் தான், இந்த வசனம் தான் என்னை உருவாக்கி வைத்திருக்கு, வசனம் தான் என்னை உயிர்ப்பித்தது, வசனத்தாலதான் ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கிறேன், இந்த வசனத்தால எல்லாத்தையும் தவிடிப்பிடி ஆக்கி கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் மத்தேயு 26:75 பீட்டர் மனங்கசந்து அழுதான். ஞாபகம் இருக்குங்களா? இயேசுவை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி என்ன பண்ணா, மனங்கசந்து அழுதான், மறுதளித்தான். என்ன நினைச்சு அழுதான் தெரியுமா? 26:25